ஸ்டாக் மார்க்கெட்டில் கிராஷ் ஆகும்போது டெப் ஃபண்ட்ஸ் நம்மளோட போர்ட்ஃபோலியோ ப்ரொடெக்ட் பண்ணணும் தானே எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நடந்த மார்ச் ஃபாலில் டெப் ஃபண்ட்ஸும் எக்விட்டி கூட சேர்ந்து கீழே விழுந்திருக்கு. என்ன நடந்திருக்கு பார்ப்போம். இந்த மாதிரி ரியல் ஃபினான்ஸ் இன்சைட்ஸ்க்கு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 60% எக்விட்டியில் காசு வச்சுக்கோ, 40% டெப்டில் மெயின்டைன் பண்ணிக்கோ, அப்போ தான் எக்விட்டியில் கிராஷ் ஆனால் டெப்ட் நம்மளை காப்பாற்றும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மார்ச் மாதம் ஃபாலில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இந்தியாவோட லாங் டியூரேஷன் பாண்ட்ஸ் எஸ்பெஷலி 7 வருஷத்துக்கு மேலே மெச்சூரிட்டியில் இருக்கிறது எல்லாமே செம்மையாக அடி வாங்கியிருக்கு. இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்கள். 0.3%லேருந்து 2.1% வரை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு இந்த டெப் ஃபண்ட்ஸ்லாம். அதே சார்ட்டை திரும்ப பாருங்கள், சேஃப்னு நினச்ச டெப் ஃபண்ட்ஸ் எல்லாமே கீழே விழுந்திருக்கு. இந்த மாதிரி சினாரியோ யூஎஸ்ஏல பெருசாக காமன் கிடையாது. யூஎஸில் ஜென்ரலாக என்ன நடக்கும், இன்வெஸ்டர்ஸ் பயந்தா எக்விட்டிலேருந்து கேஷை எடுத்து கோல்டு இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அதாவது ட்ரெஷரி பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் எடுத்து காசு போடுவாங்க. ஸோ அங்கே எக்விட்டி ஃபால் ஆனால் பாண்ட்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அசட் அலோகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் இந்தியா மாதிரி ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டில் இந்த கதையே வேறு. இந்தியா நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அவங்க இந்த மாதிரி கிராஷில் என்ன செய்வாங்க, எக்விட்டியும் விற்பாங்க, டெப்டையும் செல் பண்ணுவாங்க, காசு எடுத்துகிட்டு வெளியிலையும் போயிடுவாங்க. இந்த காசு எடுத்துகிட்டு வெளியில் போகிறதுனால என்ன ஆகும், ருப்பியும் கிராஷ் ஆகும். ஓவராலாக எக்விட்டியும் கிராஷு, பாண்ட் மார்க்கெட்டும் கிராஷு, ருப்பி கூட சேர்ந்து வீக்கன் ஆகிட்டே இருக்கும். இதை ஜென்ரலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸில் பார்த்தீங்கன்னா எக்விட்டிஸும் டெப்ட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கோரிலேஷனில் இருக்குது. அதே இந்தியாவில் இப்போதைக்கு மோஸ்ட்லி பாசிட்டிவ் கோரிலேஷனில் தான் இருக்குது. ஸோ டெப் ஃபண்ட்ஸ் வந்து எஃப்டிக்கு நிகரான சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிடாதீங்க. இதுலேயும் ரிஸ்க் இருக்குது. என்ன, எக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான ரிஸ்க் இருக்குது. அகெயின் நான் எல்லா பாண்ட்ஸும் ரிஸ்கின்னு சொல்லலை. ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் ரொம்பவே கம்மி. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஸ்க் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு டெப் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எனக்கு இதுலேயும் நினச்ச ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல அப்படின்னு புலம்பாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா இன்சைட்ஸ்க்கு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.